நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பே சிவமாய், அறிவே கடவுளாய், எங்கும் சுயபிரபாசம் இருக்கும் என் தந்தை சிவபெருமான் ஒரு நாள் கைலிகளில் வீட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 44 ரிஷிமார்களும் என் தந்தை காலில் வந்து சாஷ்டாங்கமாக வாழ்கிறார்கள். தேவர்கள் அனைவரும் எம்மை நாடி வந்திருக்கும் காரணம் என்னவென்று என் தந்தை சிவபெருமான் வினவ, தங்களிடம் வரம் பெற்ற காரணத்தினால் சூரபத்மனைகள் துன்படுத்தி வருகின்றான். அவனை அழித்து எங்களை காக்க வேண்டும் என வேண்டுகோள் கொடுத்தனர். வேண்டுகோளுக்கு செவிசாய்த்த சிவபெருமான், யாம் கொடுத்த வரத்தை யாம் அளிப்பது முறை என்று கூற, கதிகளைய வானவர்கள் ஒருவார மனம் தேறி ஆதியும் நடுவும் ஈரும் அதுவும் உருவும் ஒப்ப ஏதும் வரவும் போக்கும் இன்பமும் துன்பமுன்றி வேதமும் கடந்த விமலா, ஒரு குமார் கண்ண நீ தர வேண்டும், நின்பால் நின்னையே நிகழ்கிறவள் ஒரு அரிய உதாரணத்தை கூறினார்கள். மனமகள் சிவபெருமான் தன்னுடைய ஈசானம், தற்புடம், வாமதேயம், ஜாதேதாவும் அகோரம் இருக்கின்ற ஆடா பெண்ணா என்று அறிவித்து சொல்ல முடியாத அதுவும் உங்களோடு சேர்த்து 6 அக்னி பெண் உங்களை சரவணபதியில் விட்டு குழந்தைகளா பிறந்து சூரபத்மனை அழித்து தெய்வாலய திருப்பரவன் கொடுத்து பணம் முடிந்து சின்னவனான வள்ளியை பணம் முடிக்க கழுகாசலத்தில் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்வதற்காக முன்கூட்டியே யோசனை செய்து என்னை நாடி 4 முறை வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக என்னை வணங்கி வாருங்கள் நாரதனே, வாருங்கள். உங்களுடைய வருகையால் இந்த இடமே புனிதம் அடைந்து விட்டது. எனக்கு அருமையான வரவேற்பு கொடுத்தீர்கள். வந்தவர்களை வரவேற்பது நமது தமிழ் மரபு. உங்களுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பு தெரியுமா? இனிதான சுரஞான இசை மேதையே, இசை நாரதரே நாரதரே நாரதரே
தங்களுடைய வருகையால் இந்த கந்தனுக்கு நற்செய்தி உண்டா? நான் ஒன்று உணவு சென்று மும்மூர்த்திகளையும் தரிசித்து விட்டு தங்களையும் தரிசித்து விட்டு போகலாம் என்று இப்போ உலகமாக்கமாக வரும்போது குறிஞ்சி நிலத்தினுடைய திணைச்சோலையிலே ஒரு அற்புதமான கனி ஒன்றை கண்டு வந்தேன். அந்த கனியினுடைய பெருமையை சொல்லி தங்கிட்ட ஒப்படைக்கலாம் என்ற நோக்கத்தோடு வந்தேன். கனின்னு பார்த்தாலே இழிச்ச குடும்பம் யாரு? அது சிவபெருமான குடும்பம் தானே. இப்படிதான் ஒரு முன்பொரு சமயம் ஒரு கனியை கொண்டு வந்து எனக்கும் அண்ணா கணபதிக்கும் போற்றி ஒன்றை நடத்தி கனி கிடைக்காத காரணத்தினால் வீட்டை விட்டு வெளியேறு, தலையில் கொட்டை போட்டு உத்ராட்ச கொட்டை போட்டு ஒரு தண்டி ஏந்தி உச்சி மலையில் நிக்க வைத்த புண்ணியவந்தாங்கள். அன்று கண்டு வந்த கனியிலாவது ஒரு கோமணம் எஞ்சியது. கண்டு வந்த கனிக்கே அந்த நிலைமை. ஆமா, இன்னைக்கு கண்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. கொண்டு அந்த கோமணம் மாதிரி மிஞ்சுமா? நான் கைலங்கரைக்கு கனி கொண்டு வந்தது யதார்த்தமாக வந்தேன். சரி, அங்கு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாதால் தாங்களோ அவசரப்பட்டீர்கள், ஆண்டியாய் போனீர்கள். என்றாலும் பழனி என்ற படை வீடு இந்த தமிழ் மண்ணுக்கு கிடைத்ததல்லவா? சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா அன்னைக்கா கொஞ்சம் கோமணம் மிஞ்சிச்சு. நாராயணா, இந்த கனியாத கோமணமா மிஞ்சுமா? ஆண்டியாக நின்றாலும் வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது கண்டு வந்த கனியுடைய பெருமையை சொல்லுங்கள். பெருமையை சொல்லுங்க. கனியுடைய பெருமை எப்படிப்பட்ட கனி தெரியுமா? மாங்கனிக்கும் தேன்கதலே வங்கனிக்கும் மேலினிக்கும் மாங்கனிக்கும் தேன்கதலே
மகனுக்கும் மேலனுக்கும் ஒரு பூங்கனியை கண்ட மனம் பொறுத்தே மாங்கனிக்கும் தேன்கடலை வங்கனிக்கு மேல் இருக்கும் அற்புதமான கடையை கண்டுபிடிக்கீங்க. சாக்கியம் என்ன முனியே முனியே சாக்கியம் என்ன முனியே மாங்கத்தில் கண்ட
என்ற பொழுது மெய் வாய் கண் நாசி செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களுக்கு நாம் செய்தரும் தேன்கனி முருகா. அப்படிங்களா? ஆமா முருகா. பச்சிகள் கண்டாயில்லே மதை பற்றி அந்த கனியை கட்ட மாத்திரத்தை பறந்து ஓடிவிடும் அந்த வயல். அது எட்டாத உயரத்தில் இருக்கிறது முருகா. அதாவது இப்பதான் சொன்னேன், பெரிய மனுஷனே நம்ப கூடாது முருகா. முதியோர் சொல்லுவது ஏன்னா பச்சிகள் கண்டாலே பறந்து ஓடி விடுன்னு சொல்றீங்க. எட்டாத உயரத்தில் இருக்கு முருகா. அப்ப இடையே போய் என்ன வண்டு கனியா? அப்படி இல்ல முருகா. பறவையில என மனம் வாக்கு காயம் என்ற திரிகரங்களுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கிறது. எட்டாத கொம்பில் இருக்கும் மகனே எப்படி சொல்லிடலாம்? எட்டாத கொம்பில் இருக்கும் மகனே எப்படி சொல்லிடலாம்? நாகதரை எட்டாத கொம்பில் இருக்கும் மகனே எப்படி சொல்லிடலாம்? நாகதரை எப்படி சொல்லிடலாம்? நாகதரை எப்படி சொல்லிடலாம்? கொம்புகள் இரண்டு ஏறி பறித்திடலாம். முருகா ஏறி பறித்திடலாம். திடலாம் திடலாம். நாகதரை எட்டாத கொம்பு. ஆமா முருகா. தங்கள் கைகளுக்கு சரி அந்த வழியா வரவங்க போறவங்க பிடிக்கிறாங்க. சரி கனி கனி என்று நான் மணியை வீணடிக்க விரும்பவில்லை. கண்டு வந்தது கண்ணி முருகா. நினைச்சேன். ஆமா ஏப்ப வந்தடி சொல்லிருக்கலாம்ல. முருகா ஆதி போக விளையாட பாடி சிறிது நேரம் விளையாட வேண்டும். என்னை பார்த்து இருச்சவே தெரியுது. எப்ப பார்த்தாலும் இப்படியே கேட்டு விளையாடிட்டே இருக்கீங்க. அது சரியில்லை. தாங்கள் ஏற்கனவே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி ஆமா என்ற இருமாதர்களுக்கு கொடுத்த வாக்குப்படி தேவேந்திரன் மகளாக தெய்வ யானை என்ற பெயரோடு வருந்த நாளில் தாங்கள் சூரபத்மனை வென்றதால் முதல் தரமாக திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானையை மணந்தீர்கள் அல்லவா? ஆமா. அதே சமயம் நன்மையால் வளர்க்கப்பட்ட வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் உன்னை இரண்டாவது தரமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாங்கள் சபதம் செய்த நேரமும் காலமும் நெருங்கிவிட்டது முருகா. சுந்தரவள்ளி தான் சொல்றீங்க? ஆமா, அவனை சிறையில் அடைக்கணும். என்னடா அது? ஆமா முருகா. சரி திருமண சிறையில் அடைக்க வேண்டும். அப்படியா? சரிங்க. அவள் பாத்தீங்களா முருகா? பாத்தீங்க வள்ளிய பாத்தீங்களா? பார்த்தேனே. பேசுனீங்களா? பேசுனேனே. என்னை பத்தி பெருமையா சொல்லிருப்பாங்க. சொன்னேன். என்ன சொன்னா? அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு வேலை இல்ல முருகா. நீங்க உடனே மனம் முடிக்கணும். உடனே மனம் முடிக்கணும். ஆமா முருகா. சரி உங்களை தான் பத்தி பேசினாலா? போக கூடாது. இந்த ஏன்னா அவ்வளவு வேடுவ பண்ணலவா? சரி இந்த உருவத்துடன் போகாமல் அவர்கள் இனத்தவராக வேடுவராக உருமாறி அவருடைய அஞ்ஞானத்தை போக்கி மெஞ்ஞானத்தை புகுத்தி அஞ்ஞான இருளே மூழ்கிக் கொண்டிருக்கிறார். மெஞ்ஞானத்தை புகுத்த வேண்டும். கடிமணம் புரிந்து காட்சி தர வேண்டும். கடிமணம் புரிஞ்சு காக்க வேண்டும். ஆமா முருகா. நாரதரை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டா போல இருக்குது. நாரதர் உங்களைத்தான் கொடுமைப்படுத்திட்டா போல இருக்குது. உங்களை வேற சொன்னாலா? அது கூட்டி கொடுக்குற வேண்டாம். நீங்க தப்பா பிடிச்சுக்கிறீங்க. கூட்டி குடிக்கிறீங்கன்னா என்ன கூட்டி கொடுக்குறீங்க? அன்பை ஆயுள் அப்படி சொல்லி பாருங்க. தவறா நினைச்சுக்காதீங்க. சரி உங்களை கடிமணம் புரிந்து சரியா? ஒரு மாதிரி வர சென்று வாருங்கள். சென்று வாருங்கள். ஒருதலை ராகம் என்ற திரைப்படத்திலே ஒருவர் காதலித்து ஒருவர் காதலிக்கவில்லை என்றால் அதான் ஒருதலை காதல், அதான் ஒருதலை ராகம். அந்த படத்திலே இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம். இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம். இது நதி இல்லாத
இந்த வாய்ப்பு வழங்கிய விழா கவட்டியாளர்கள், இளைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்வுக்கு ஏனென்றால் பெயரை கூட சொல்லாமல் எம்மை பரவாத தகப்பன்றவர்கள் எனக்காக ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்து விருவடைத்திருக்கின்றார்கள். அதற்கு முன்னாடி விக்னேஷ் கிராமிய தப்பாட்ட கலைக்குழு அண்ணார் அவர்கள் என்னை பாராட்டுவதாக ரூபாய் 50 அன்பளிப்பாக அளித்து விருவடைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவருடைய அன்பளிப்பு கொடுத்து சூப்பர் சூப்பர். எங்க இருந்தீங்க? அந்த கலைக்குழுவின் சார்பாக அந்த கிராமிய பாடலை கேட்டிருக்கின்றார்கள். அந்த அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணமாக ஊருக்குள்ளே போற புள்ளே ஏ அத்தே மகரத்தினமா ஆதரவா பேசுள்ளே
ஆசை வார்த்தை சொல்லு புள்ளே பொய்யாறு நடந்து ஊருக்குள்ளே போற புள்ளே பொய்யாறு இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடம் இருந்தாலும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த இடத்திலே எமக்கு வாய்ப்பளித்து பெருபடுத்திய அந்த அத்துணை அன்புள்ளங்களுக்கு வெண்சாரமாகவும் கடைக்குழின் சார்பாகவும் மனமார்ந்த அன்றை ஒரு தாக்கிக் கொண்டு உங்களிடம் பிரியா விடைபெறுகிறேன். நன்றி கடந்த வணக்கம். ஆமா ஆமா